வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெல்லி தரப்பு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்று கூட்டணிக்கு வரணும், எடப்பாடி பழனிசாமி நீக்கலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ வேலுமணிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கட்சி ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு சில ஆலோசனை கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. வேலுமணி வந்து பாஜகவுக்கு ஆதரவு மாநிலம் எடுக்கிறாரு. ஸோ வேலுமணி மேலே நடவடிக்கை எடுங்கன்ற மாதிரி. வேலுமணி மேலே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தால் என்ன ஆகும்னா, அதிமுகவில் இருக்க எடப்பாடி பழனிசாமி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா முழுசாக பார்த்திங்கன்னா டெல்லி ரைட் விட்டுருவாங்கன்ற பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அதே மாதிரி தங்கமணியும் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிரான மனநிலைக்கு வந்திருக்காரு. ஸோ இது தொடர்ந்து இப்போ செங்கோட்டையனும் அந்த லிஸ்ட்டில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம். தேனியில் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கவர், அவர் வந்து பார்த்திங்கன்னா விலகிறாரு மாவட்ட செயலர் பொறுப்பில் வந்து. அப்படின்றப்போ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் இந்த கட்சி முன்னேறாது, ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கினா மட்டும்தான் இந்த கட்சி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நிற்கும் ஸ்டேபிளாக. ஏன்னா கட்சி ஓட்டெல்லாம் பிரிஞ்சு அதிமுகன்ற ஒரு கட்சியெல்லாம் போயிடுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா விலகிட்டார். ஸோ இதுவும் பரபரப்பாக பேசப்படுது. இது தவிர்த்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு 4-5 பேரை தான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காரு. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா இரட்டை இலை வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ செங்கோட்டையன் பேசும்போது நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். ஸோ இதை பற்றி அவங்ககிட்ட கேள்வி வைக்கிறாங்க செங்கோட்டையன்ட்ட. அவர் மூத்த நிர்வாகினால இந்த இரட்டை இலை சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா உட்கட்சி விஷயத்தில் விசாரிக்கலாம்ன்ற மாதிரி வந்து கோர்ட்டு சொல்லியிருக்காங்களே, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு வச்சுட்டு அதுக்கு செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு, நாங்கள்லாம் இதை பேச மாட்டோங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியும் ராஜ்யசபா எம்பியாக இருக்கார்ல சிவி சண்முகம், அவர் தான் அதை ஹேண்டில் பண்ணுறாரு, அவர் மட்டும்தான் பேசுவார் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அதை பேசுகிறதுக்கான அனுமதி தந்திருக்காரு. இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா இவர் மட்டும்தான் பேசுவார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்ததும் சிவி சண்முகம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த இரட்டை இலை வழக்கு பற்றியே ஒட்டும் பேசுவார். இதை யாருமே பேசவே மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ராஜ்யசபா சீட்டு பார்த்திங்கன்னா விந்தியாவுக்கு கொடுக்கலாமான்ற ஒரு இனத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். ஆனால் மகளிர் அணியில் பார்த்திங்கன்னா இந்த கோகுலந்தா வளமதியெல்லாம் அவங்க மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவம் அடைகிறாங்க. ஸோ இங்கே தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ராஜ்சத்யன் விவி ராஜலப்பா மகன் கேட்குறாரு, அதே மாதிரி ஜெயக்குமார் மகன் கேட்குறாரு. எடப்பாடி பழனிசாமி தன்னோட மகனுக்கே கொடுத்துடலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். அவர் மகனும் கேட்டதாக சொல்கிறாங்க. மிதுனும் கேட்டால் மிகப்பெரிய லெவலில் சலசலப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிதுனை பார்த்திங்கன்னா எம்பி ஆக்கிட்டோம்னா நம்ம டெல்லியில் தரப்பை ஈஸியாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம்ன்ற எண்ணத்தை தான் எடப்பாடி பழனிசாமி இந்த மூவ் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இப்போ 2 ராஜ்யசபா எம்பி தேர்ந்தெடுக்கலாம் 68 எம்எல்ஏக்கள் இருந்தால். ஆனால் இப்போ 62 தான் இருக்காங்க. இப்போ பாமக பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அன்புமணிக்கு கொடுத்துருந்தாங்க அதிமுக சார்பில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட பதவிக்காலம் முடிகிறனால பாஜக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்க இன்னொரு எம்பி சீட்டு வந்து ஒருவேளை பாமகக்கு தரதுக்கான வாய்ப்பு இருக்குது தேமுதிக தவிர்த்துட்டு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் அது எந்த ஒரு முடிவும் பார்த்திங்கன்னா எட்டப்படலான்றாங்க. ஆனால் இப்போ ஒருவேளை தேமுதிக கொடுக்காம பாமகக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாருன்னா மிகப்பெரிய லெவலில் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை விட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ வெளியே அங்கங்கே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்திங்கன்னா கொங்கு மாநிலத்தில் ஒரு டீம் வந்து மிகப்பெரிய லெவலில் வலுவாக வந்து சேர்ந்துட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அதிமுகவில் பார்த்திங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையில் அம்மன் அர்ஜுன் சொல்கிறவர் பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் ரைடு விட்டுருந்தாங்க. சேம் டைம் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட இலாக்காவில் இருக்க நம்மளுக்கு தெரியும் மின்சாரத்துறையிலையும் பார்த்திங்கன்னா ஸோ மத்திய அரசு ரைடு விட்டுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி மிகப்பெரிய சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சியாக வரணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. 2026க்கு எப்படியாச்சும் எதிர்கட்சியாக வந்தாலே போதுன்ற மாதிரி மனநிலை தான் இருக்கதா வந்து ஓபிஎஸ் இருந்தார். ஓபிஎஸ் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ கடைசி எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆலோசனை போட்டிருக்காரு. அந்த ஆலோசனை என்ன சொல்கிறாரு, நம்மளால் ஜெயிக்க முடியுதோ இல்லையோ ஒரு 30 முன்னாள் அமைச்சரை பார்த்திங்கன்னா தேர்தலில் நிப்பாட்டி ஒரு 30 முன்னாள் அமைச்சர்கள் செலவு பண்ணுவாங்க. முன்னாள் அமைச்சர்னா அப்போ செலவு பண்ணுற பட்சத்தில் அவங்கெல்லாம் ஜெயிக்கிற பட்சத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மீண்டும் பார்த்திங்கன்னா கேபினெட் எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துடலாம்ன்ற எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கார். ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான ஒரு முயற்சி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுக்காதனால தான் செங்கோட்டையன் அதே மாதிரி வந்து வேலுமணி இவங்களாம் ஒரு அதிருப்தியான காரணம். ஸோ மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும், அதனால தான் உங்களை தலைமைக்கு பொதுச்செயலாளரை உட்கார வச்சோம். ஆனால் நீங்கள் எதிர்கட்சியாக வந்தாலே போதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லும் போது தான் வந்து எல்லாருக்குமே இந்த கொடநாடு விஷயத்தில் திமுகவோட டீலிங்கில் போகிறாரா எடப்பாடின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ வேலுமணி செங்கோட்டையன்
தங்கமணி இவங்கெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்கன்னா இவங்கள பற்றி எல்லாம் பெரிய லெவலில் ஆவணங்கள் பார்த்திங்கன்னா இந்த கொடநாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட சொன்னாங்கல்ல, இந்த ஒரு சில ஆவணங்கள் பார்த்திங்கன்னா திருடப்பட்டது, அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கானதான் இவங்கெல்லாம் எல்லாருமே சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறாங்க மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. பட் இவங்க 3 பேர் விட்டும் இல்லை, அதனால தான் இவங்க எதிர்க்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. பட் இது எந்தளவுக்கு உண்மை தெரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலைன்றவனை தெரிஞ்சவொன்னே தான் இந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவில் நிறைய பேர் விஜய் கட்சிக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் மஃபா பாண்டியராஜன் இதை தொடர்ந்து நிறைய பேர் போகிறதா இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதிமுகவில் இப்போ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்கிறக்காண்டி உசிலம்பட்டியில் சசிகலா பொதுக்கூட்டம், ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அதிமுக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட பேசிட்டு வரதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.